14 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இரட்டை இலக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கு. நேற்று இரவிலிருந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுன், ஏன் டாக் ஆஃப் த நேஷனல் என்றே இதுதான். இப்ப அடைந்திருக்கக்கூடிய இலக்கோடு நான் திருப்தி அடைய மாட்டேன். இன்னும் அதிகமான உயரத்தை நாம் அடையணும். அதை நோக்கிய பயணத்தை திராவிட மாடல் 2.0 தொடர்வோம். அந்த பயணத்துக்கு நீங்க எல்லோரும் தான் துணையா இருக்க போறீங்க. இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட தமிழ் சமுதாயத்தோட அடித்தளம். இளைஞர்களை முன்னேற்றுவதும் முன்னேற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதும் தான் நம்ம திராவிட மாடல் அரசோட முதன்மையான பணி. கல்வியும் திறன்மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தா மட்டும் போதாது, இளைஞர்களுக்கு தேவையான தகுதியான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கணும்னு திட்டமிட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகள்ல தேர்வாணையங்கள் மூலமாகவும் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாகவும் மொத்தம் 6,41,664 பேர் பணி நியமனம் பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி பயணம் தொடரவும், தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறக்கவும் நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து பாடுபடும். அமைதியான சூழல், சிறப்பான சட்டம் ஒழுங்கு, திறமையான இளைஞர்கள், தொழில் வளர்ச்சிக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், நம்மளோட உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையோட நாம முன்னெடுக்கிற திட்டங்களால தமிழ்நாடு இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமா இருக்கு. பல்வேறு இந்திய நிறுவனங்களுக்கும் MNC-களுக்கும் தமிழ்நாடு தான் முதலீடுக்கான டெஸ்டினேஷன். கடந்த 4 ஆண்டுகள்ல உற்பத்தி துறை, IT துறை, கட்டுமான துறைன்னு 2,30,856 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்து அமைய இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சிகளையும் இன்னும் ஏராளமான வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. அதே போல பணி நியமனம் பெற்று நம்ம அரசோட ஒழுங்கமா செயல்பட இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லார்கிட்டையும் நல்ல பெயரை வாங்கணும். மக்களுக்கு துணையா நாம இருந்தா மக்களும் என்னைக்கு நமக்கு துணையா இருப்பாங்க. கண்ணியத்தோட கடமையாற்றி மக்களுக்கு சேவையாற்ற உங்களை வரவேற்று உங்களுடைய செயல்பாடுகளால அரசுக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.